நேயர்கள் அனைவரையும் இந்த செய்தி அலசலுக்காக நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம தமிழக முதல்வர் விஜயனுடைய கரூர் சம்பவம், அவருடைய பேச்சு என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சற்று பார்க்க வேண்டும். கரூர் சம்பவத்தை தாண்டி அவர் மீது இதுவரை மக்களுடைய பெர்செப்ஷன் எப்படி இருக்கு, மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று ஒரு சர்வேயை நாம கனெக்ட் பண்ணா, ஆனால் அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதியாக மாறி இருக்கிறார். அது மட்டும் கொஞ்சம் நல்லா தெரியுது. பாவமும் பலியும் எந்த ஒரு சம்பவத்திலும் ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஆனா இங்க விஜய் தனக்கு எந்த பொறுப்பும் இல்லை, என்ன எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு கரூர் நடந்த படுகொலையை தனக்கு சம்பந்தமே இல்லைன்னு தட்டி கழிச்சிட்டு ஓட முயற்சிக்கிறார். அப்ப அவரும் ஏத்துக்கொள்ள மாட்டார். ஆனா அதை மீண்டும் மீண்டும் மற்றவர்களின் பக்கம் திருப்புவது ஒரு அரசியல் நாடகம் மட்டுமில்ல, வழக்கிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கும் சிபிஐனுடைய அந்த பார்வையிலிருந்து தன்னை அப்பழுக்கட்டவர்களாக மாற்றிக்கொள்வதற்கும் மத்திய தரப்பு சாட்சியினராக மக்களை சாட்சியாக அவர் முயல்கிறார். இதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இல்லை. இப்ப கரூரில் கூட்டம் ஏன் கூடியது? விஜய்க்காகத்தான் கூடியது. அவர் வருவதால் தான் காலை 8 மணிக்கு வர கூட்டம் மதியானம் 12:30 மணி வரைக்கும் நின்றது. அந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் ஒரு 8 மணி என்று சொன்னால் ஒரு 10 மணிக்கு வந்திருந்தால் அவர் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்காது. நேரம் தாமதம் ஆக 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 அவரை பார்க்க எண்ணிய பக்தர்கள், அவருடைய டிவோட்டிகள், அப்படிதான் நான் சொல்ல முடியும். நேரம் ஆக ஆக அவரை பார்ப்பதற்கு எண்ணிய பக்தர்கள், டிவோட்டிகள், அவர்கள் தாமதிக்க ஆரம்பித்தார்கள். தண்ணீர் இல்லை. ஒரு கட்டத்தில் நெருக்கடி அப்படியே கொஞ்சம் மௌனமாக இருக்கும். அவர் பக்கத்தில் வருகிறார் 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 என்கின்ற போது அந்த நெருக்கடி சற்று அதிகரிக்கும். பல மணி நேரமாக தாமதித்துக் கொண்டிருந்த அந்த கூட்டம் முந்தும். இது காலையிலிருந்து ஏற்பட்டது அல்ல. அவர் வந்த பிறகுதான் இந்த நெருக்கடி நடந்திருக்கிறது. நல்லா கவனிக்கும். அவர் வருவதற்கு முன்பு இந்த நெருக்கடி இல்லை. அவர் வந்த பிறகுதான் இந்த படுகொலைகள் நடந்திருக்கிறது. அவரை பார்ப்பதற்கு முன்னாலே மக்கள் என்ன செய்யறாங்க, முண்டி அடித்து கொண்டு சென்றிருந்த போதுதான் பலர் கூட்ட நெரிசலில் கீழே விழுந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தனது கால்களால் பலர் மிதிப்பட்டு படுகொலையாகி இருக்கிறார்கள். இப்ப இதுக்கு காவல்துறை பொறுப்பேற்க வேண்டும் என்றால் நிச்சயமாக பொறுப்பேற்க வேண்டும். காவல்துறைக்கும் பொறுப்பு இருக்கிறது. காவல்துறைக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கிறதா, விஜய்க்கு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அது எனக்கு எதுவுமே இல்லைங்கிற விஜய். அதுதான் ரொம்ப வேடிக்கையானது. அது ரொம்ப வினோதமாகவும் இருக்கிறது. எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை, நான் வந்தா பாதுகாப்பா என்ன பேச அனுப்புறதுதான் என் வேலை, காவல்துறை வேலை, எனக்கு அது சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒண்ணு சொல்றாரு. நாமக்கல்ல நான் பேசும்போதே அந்த கூட்டம் நெருக்கடின்னு காவல்துறை என்னை போகாதீர்கள் என்று சொல்லியிருந்தால் நான் திரும்பி போயிருப்பேன். காவல்துறையே அழைத்து கொண்டு விட்டார்கள். காவல்துறையே அழைத்து அந்த கூட்டத்துக்குள்ள விட்டுட்டு சிக்கிட்டு போகி சாவுங்கடான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு புதிய பஞ்சு டயலாக அவர் சொல்றார். இப்ப கொஞ்சம் அந்த நியாயத்தை கொஞ்சம் நீங்க பாருங்க. காவல்துறை பொலிட்டிக்கலா ஒரு கான்ஸ்பிரட் தியரியை உருவாக்கி இருக்கலாம், அல்லது அதை எக்ஸிக்யூட் பண்றதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் மேற்கொள்ளிருக்கலாம். அதுல எந்த தப்பும் இல்லை. அதுதான் செய்வாங்க அரசியல்வாதிகள். அதுல திமுக, பாஜக, அதிமுக, எல்லா காங்கிரஸ் எல்லாம் ஒண்ணுதான். இப்ப நம்ம விஜய்கிட்ட கேட்கிற கேள்வி, சார் நீங்க இந்த கூட்டத்துக்கு ஆர்கனைசர்ஸ் வச்சிருப்பீங்கல்ல,
இப்ப அந்த ஆர்கனைசரை தண்ணி இல்லாம செஞ்சது காவல்துறையின் தப்பா உங்க தப்பா? முதல் கேள்வி. உங்க கூட்டத்தை இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, இவ்வளவு நெருக்கடி இருக்கிறது என்பதை ஏன் நீங்க காலையில 8 மணிக்கு இங்க இருக்கணும், ஆனா நீங்க 2 மணிக்கு தான் வர்றீங்க. இந்த இடைப்பட்ட 4 மணி நேரம் 6 மணி நேரத்தில் உங்கள்கிட்ட ஏன் அவர்கள் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணல, சொல்லல, கேட்கலையா? எதிர்த்தாப்புலே திமுக திமுகன்னு சொல்லிட்டு போயிட முடியாது, செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜின்னு சொல்லிட்டு போயிட முடியாது. நீங்க பல ஊர்லயும் பேசுறீங்க, இங்க மட்டும் ஏன் நடந்திருக்கு? சரி, ஒரு ஒரு உங்களுக்கு இவ்வளவு கூட்டம் பல ஊர்ல வந்திருக்கு, இந்த நெருக்கடிகள்ல பல சம்பவங்கள் விரும்பத்தகாத அசம்பாவிதங்கள் நடந்திருக்கிற போது இந்த சின்ன இடத்துல நீங்க ஏன் கூடணும்? ஒரு ஸ்டேஜ் பெரிய இடங்கள்ல இந்த கிறிஸ்தவ கூட்டங்கள் நடக்கிறது, அப்படி ஒரு பெரிய ஸ்டேஜஸ் வந்திருக்கலாம். இந்த நெருக்கடிக்குள் வர வேண்டியதில்லை, சன நெருக்கடிக்குள் சிட்டிக்குள்ள வர வேண்டியதில்லை. அவர் சொல்றாரு, போலீஸ் என்னை இழுத்து அப்படியே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நீங்க அப்போ உங்களுக்கே எந்த ஒரு புரிதலும் இல்லைன்னு ஒப்புக்கொள்றீங்களா? அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது சரியான பார்வை இல்லை. போலீஸ் என்னை அப்படியே அழைத்து கொண்டு வசமாக இந்த டேப்ல சிக்க வச்சுட்டாங்க, ஏன்னா நான் சிக்கி கொண்டேன். ஆகவே வேண்டுமென்றே படுகொலைகளை அரவேற்றியது திமுக அரசு அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படி இருக்குன்னா, கையை வாய்க்குள் கொடுத்தால் கடிக்க தெரியாத பச்சிலம் குழந்தை நான், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, மழலை செல்வம், என்னுடைய என்னுடைய பற்கள் கூட கோரப்பற்கள் கிடையாது, என்னுடைய ஈறுகள் கூட வலிமையற்றது, அப்படிப்பட்ட ஒரு பச்சிலம் குழந்தையை கூட்டத்தில் வீசி என்னை காப்பாற்ற எனது தொண்டர்கள் முண்டியடித்து அவர்கள் உதைப்பட்டு மிதிப்பட்டு இறந்து போனார்கள் பிள்ளைகளோடு, நான் என்னப்பா செய்ய அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்றார். அப்படிதான் பார்க்கணும். அது உண்மையிலேயே இது அவ்வளவான ஒரு ஏற்புடையான ஒரு பேச்சாக நமக்கு தெரியவில்லை. இப்ப அவர் மீது இந்த சம்பவங்கள், இந்த பேச்சுகள்லாம் அவர் பேசுகின்ற போது பப்ளிக்ல அவர்களுக்கு கோரஸா ஒரு கூட்டு எழுச்சி இருக்கிறது. ஆம் ஆம் ஆம், நான் சொன்னது உண்மைதானே, ஆம் ஆம் ஆம். ஆனா அந்த எழுச்சியை அவர் எவ்வளவு காலம் கொண்டு போக முடியும்? இன்னைக்கு அவர் மாஸ்டர் தான், 35% வாக்களை எடுத்திருக்கிறார். யாரும் செய்யாத சாதனையை அவர் செய்திருக்கிறார். அது புகழுக்குரியதுதான். அவருக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல புகழ் இருக்கிறது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா முதல் பேட்டிங்லே ஒரு இளம் வீரர் அற்புதமாக அடித்திருக்கிறார் என்பது அது ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான். அதுல ஒன்றும் மாற்றாக நான் நினைக்கிறதுக்கு இடம் இல்லையோ என்றுதான் நான் நினைக்கிறேன். இரண்டாவது நம்முடைய பார்வை என்னவென்றால், குறிப்பாக ஒரு விவகாரத்தை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளவு காலம் அவர் இந்த திரைத்துறை மீடியா இந்த பர்சனாலிட்டி அவர் வைத்துக்கொண்டு தொடர்ந்து பயணிக்க முடியும் என்ற கேள்வி நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் இந்த ஆட்சியிலே குறை சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய விவகாரம் எதுவுமே இல்லை. இந்த 2 மாசத்துல வேண்டுமென்றே திமுகவினர் அவசரப்படுகிறார்கள், குறைகளை அவர் மீது சொல்வதற்கு அவர்கள் எத்தனிக்கிறார்கள், முயலுகிறார்கள். அது நமக்கு நல்லா தெரியுது. அவர்கள் படுகிற அவசரத்திற்கு அவர்களால் அதை சகித்து கொள்ள முடியவில்லை. என்னடா இவன் ஒன்றும் தெரியாத சின்ன பையன் ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்துட்டானேங்கிற அந்த ஆத்திர குரல் அவர்களுக்கு நல்லா தெரியுது, அவர்களுக்கு மேல. அதனால அது இப்ப மக்கள்கிட்ட கேட்டா, நேத்து மாலை வரை சொன்னார்களாம், விஜய்க்கு எந்த சம்பந்தமே இல்லை, விஜய்க்கு இதுக்கு எந்த புரிதலும் இல்லை, வேண்டுமென்றே எங்களுடைய தலைவரை கொண்டு தள்ளி விட்டுட்டார்கள் ஒரு டேப்பர்ல அப்படின்னு அவங்க சொல்லி மழுப்பி கொண்டு செல்கிறார்கள். ஆனா இந்த எழுச்சி, இந்த பிரகடனம், இந்த நம்பிக்கை எவ்வளவு காலம் இருக்கும்? 2 மாசத்துல அவருக்கு ஒன்றும் பெரிய அளவுல இன்கம்பன்சின்னு சொல்லக்கூடிய அரசுக்கு எதிராக, தனித்துவமான மனிதனுக்கு எதிரான ஒரு எழுச்சி ஒன்றும் இல்லை. ஆனால் அது காலம் செல்ல 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 அது மடைமாற்றம் செய்யப்பட்டு மறுஉருவாக்கம் செய்யப்படுகிற ஒரு களச்சூழல் எழுவதற்கு அதிகமான
வாய்ப்புகள் உண்டு. அதுல இந்த மாதிரி பேச்சுகள் அவர் முதல்ல ஒரு காவல்துறை அதிகாரியா கேட்டா, சார் போலீஸ் ஒன்றை கொண்டு இழுத்து விட்டால் நீங்கள் உங்களுக்கு புத்தி இல்லையா? சார் எங்களுக்கு தெரியாது சார், காவல்துறை தான் சார் வந்து செல்லும். அப்படியா? அப்போ உங்களுடைய ஆர்கனைசர்ஸ் என்ன செஞ்சாங்க? நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்கள் உங்கள்கிட்ட சொல்லணும்ல, கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லணும்ல. ஏற்கனவே பல சம்பவம் நடந்திருக்குல்ல, மதுரையில் நடந்திருக்கு, மற்றும் வடார்காடு பழைய மாவட்டங்கள்லாம் நடந்திருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியாதா? சார் தண்ணீர் கூட நீங்க ஏற்பாடு செய்யலையே சார். இதெல்லாம் காவல்துறை ஏற்பாடு செய்யாத. மக்கள் நெருக்கடி, இடவசதி இல்லாதது, இன்றைக்கு பலியாகி விட்டார்கள் அப்படின்னு கேட்டால் அவருக்கு பதில் சொல்ல முடியாதுதான். ஆனால் அவர் அதை மடைமாற்றம் செய்து திமுகவுக்கு மீது மேலும் 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 வெறுப்பை ஏற்படுத்துறதுல அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதுல டவுட்ஸ் இல்லை. ஆனால் அந்த வெற்றி எவ்வளவு காலம் தொடரும் என்பதுதான் இங்கே கேள்வி. ஒரு பெருந்திரள் கூட்டம் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த பெருந்திரள் கூட்டத்தில் இளைஞர்கள், யுவதிகள், எல்லா சமூகத்திலும் உள்ள இளம் பெண்கள், எல்லா சமூகத்திலும் உள்ள ஆண்கள், பெண்கள், மத்தியதர வகுப்பினர், முதியவர்கள், 60 வயது 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 50 வயதை தாண்டியவர்கள், 40 வயதை தாண்டியவர்கள், 18 வயசுல இருந்து அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் அது அவருக்கு ஒரு பெரிய பலனை தந்தது. அதை தொடர்ந்து அவர் தக்க வைத்துக் கொள்வதற்கு இது மாதிரி பொறுப்பில்லாத பேச்சுகளை எனக்கு எந்த சம்மதமும் இல்லைன்னு அவர் சொல்லிட முடியாது. கூட்டம் விஜய்க்காக கூடியது. கூட்டத்தை ஒருங்கிணைப்பு செய்தவர்கள் விஜயனுடைய நண்பர்கள், கட்சிக்காரர்கள். கூட்டத்தில் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் தாமதித்திருந்தது இவரை பார்ப்பதற்கு. இதுல ஒரு பார்ட் போலீஸ் பார்ட். போலீஸ் இடத்தை அலாட் செய்திருக்கணும், பாதுகாப்பு கொடுத்திருக்கணும். ஆனால் நாங்க பல இடங்கள்ல பார்க்கிறோம், கட்டுக்கடங்காத லட்சம் தொண்டர்கள் கூடுகிற இடத்தில் 10, 50, 500 போலீஸ் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்ப போலீஸ் செந்தில் பாலாஜி கையில வந்துட்டுன்னு சொல்றதே இந்தியாவுடைய அரசியலமைப்பை கேவலப்படுத்துறதுக்கு ஒப்பாகும். அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஆக எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவர் சொல்வது இன்றைக்கு ஆம் திமுக தான் செய்தார் என்று நம்ப வாய்ப்பு உண்டு. காலப்போக்கில் அது இவருக்கு எதிராகவே திரும்பிவிடக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்பதை கவனமாக கையாள வேண்டும் என்பதை நான் இன்றைக்கு அரசியல் ஆய்வுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு. மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.